டீசர் படம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஸோ இந்த படத்தில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்குது. நாங்கள் வந்து அந்த ஆன்லைன் ஃப்ராட்லன்ட்டு வந்து எப்படி வந்து சைக்கோ ஆக்குதுன்ற மாதிரி தான் படத்தோட இதுவே இருந்தது. ஸோ எல்லோரும் பார்க்க வேண்டியது, யங்ஸ்டர்ஸ் நிறைய பார்க்கணும் இந்த படத்தை, அப்போ தான் தெரிஞ்சுக்குவாங்க. நட்டி நடிச்சிருந்தாலே நல்லாயிருக்கும். எப்பயுமே அந்த நட்டி நடிச்சிருந்தாலே அந்த படம் ஹிட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நல்லாயிருக்கு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைய இருக்குது, நல்லாயிருக்கு இந்த படம். நல்ல ஒரு ஸ்டோரி, நல்லா கருத்து சொல்கிற படமாக இருக்குது. நல்லா ஆடியன்ஸ் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. புரியல ப்ரோ. நட்டி சூப்பராக பண்ணியிருந்தார் ப்ரோ. நட்டிக்கு ஈக்குவலாக ஹீரோ நிஷாந்த் ரூசோ, அது இவரோட 3வது படம்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். மியூசிக் நல்லா தான் ப்ரோ இருந்தது, நல்லா தான். ஆன்லைன் கேமிங் பற்றி சொல்லியிருக்காங்க பிரதர், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட்டில் நிறையா இருக்குது, பாருங்கள். நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆன்லைன் ரம்மி பற்றி நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. நிறைய ரொம்ப நல்லா இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. எல்லாமே வந்து எப்படின்னா நல்ல இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக ஒரு படமாக இருக்குது நம்புகிறோம். படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நட்டி சாரோட இது கதை வந்து நம்ம இப்போ உள்ள இளைஞர் பசங்க கேமில் அடிக்ட் ஆகிடுறாங்க இல்லையா, அதை வந்து நல்ல ஒரு லைவாக இருக்குது. ஏன்னா ரொம்ப எந்த ஒரு தோல்வி வெற்றி அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள், ஒரு கேம் வந்து சாதகமாக பசங்க சில்ட்ரன்ஸ் ரொம்ப இதாகுது. நிறைய விஷயங்களில் கல்வியிலேருந்து எல்லாம் நிறைய இம்ப்ரமேஷனான ஒரு இது படமாக இருக்குது. இல்லை கேம் விளையாடி இருக்கோம், பட் அன்றைக்கி உள்ள கேம்லாம் நார்மலாக நம்ம கோலி பொம்பரம் அந்தமாரி கேம்லாம் விளையாடும்போது அது தெரியல. இப்போ மொபைலில் கேம் விளையாடுறது எனக்கு பிடிக்கல, பட் நான் விளையாட மாட்டேன். பட்டு இந்த மொபைலில் அடிக்ட் வந்து நார்மலாக பெரிய பேரண்ட்ஸே இந்த குழந்தைங்க சாப்பாடு விட்டுறதுலேருந்து நிறைய விஷயங்களில் அப்படி இது பண்ணி பயங்கரமாக மொபைலுக்கு அடிக்ட் ஆகி கேமு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இதெல்லாம் தடுக்க வேணும். கண்டிப்பாக இந்த படம் வந்து நிறைய இம்ப்ரமேஷனாக இருக்குது. கண்டிப்பாக இதை பாருங்கள், இதை பார்த்தாவே நிறைய புரிஞ்சுக்க. சென்டிமெண்டலான மூவியாகவும் இருக்குது, அட் தி சேம் டைம் நல்லா விறுவிறுப்பாக கடைசி வரைக்கும் கொண்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்னா நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து இனிமேல் வர படங்களுக்குமே வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு கிரெடிட்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வில்லனுக்கு வந்து இது ஒரு டெபியூ மூவின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேரக்டர் தம்பி, ஸோ அவரோட ஆக்டிங் பண்ணி அவர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காருங்க. நான்லாம் வந்து அவர் கூட பர்ஃபார்ம் பண்ணும்போது அப்போது தெரியல அவ்வளோ பெருசாக, 2 பேரும் ஃபன்னாக தான் பண்ணிகிட்ருப்போம். அங்கே பார்த்தா ஆக்சுவலி இந்த ஒரு ஸ்ட்ரகிள் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப நிறைய பார்த்து தான் நான் நீங்கள் பார்க்குறதே சின்ன ஸ்ட்ரகிள் சீக்வன்ஸ். அங்கே நாங்கள் நிறைய பெருசாக பண்ணி அதெல்லாம் கட் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் பண்ணும்போது நல்லா கோஆர்டினேட் பண்ணாங்க. நல்லா அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே எனக்கு தெரியல, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்கமிங் மூவிஸ்லாம் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ரியலி அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான்.